Hi students, very good morning to all. Welcome back to our computer application class chapter 3. Students, I hope you are all fine with good health. Today you are going to see about a new lesson that is from chapter 3, database management system. This is very new topic for you. What is mean by database? Before you enter into the class, you just learnt about what is data, database and database management system. இது மூணுத்தை பத்தியும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். What is data? நம்ம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம டேட்டான்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸ்க்கு நான் ஒரு மார்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ உங்கள் நேம் அதில் கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ த கைண்ட் ஆஃப் டேட்டா. உங்களோட 14 மெம்பர்ஸோட நேம் கொடுத்து உங்கள் 14 மெம்பர்ஸ்க்கும் 6 சப்ஜெக்டோட மார்க்ஸ் என்டர் பண்ணுறேன் இல்லையா, அது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் டேட்டா. நம்ம கொடுக்கறது என்ன சொல்கிறோம், இன்ஃபர்மேஷனை தான். நம்ம கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனும் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. Data is defined as an unprocessed collection of raw facts, which means rawனா எதுவுமே கலக்காது. நம்ம எதையுமே எந்த ஒரு டைப்பையும் சார்ந்தது இல்லை. நம்ம நேமா கேரக்டர்னு சொல்லுவோமா, அண்ட் தென் கொடுக்குற மார்க்ஸை இன்டீஜர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் கொடுத்த இன்ஃபர்மேஷனை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா அதை டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், வித்தவுட் எனி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா பேஸில் என்ன பண்ணுது, இந்த டேட்டா பேஸ் இஸ் அ சிஸ்டமேட்டிக் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை இந்த டேட்டா பேஸில் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டிங் மீன்ஸ் அசைன் பண்ணும். கேரக்டர்னா நேமில் கொண்டு வைக்கும், இன்டீஜர்னா நம்பர்ஸில் கொண்டு வைக்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா ஃப்ளோட்டில் வைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணும், இந்த டேட்டா பேஸில் பண்ணும். சின்ஸ் த டேட்டா இன் த டேட்டா பேஸ் இஸ் ஆர்கனைஸ்டு, இட் என்ன பண்ணும், டேட்டாவை டேட்டா பேஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும், விச் மீன்ஸ் டுகெதர், கேதர்ட் டுகெதர். ஓகே, மேக் த டேட்டா மேனேஜ்மெண்ட் ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டாவை அசைன் பண்ணும். ஸோ டேட்டாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கிவிங் த டேட்டா இன்டு இட். ஓகே, அண்ட் தென் டேட்டா பேஸில் என்ன பண்ணுறீங்க, அந்த டேட்டா அரேஞ்ச் ஆகிக்குது, ஆர்கனைஸ் ஆகிக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அது ஒரு ரேக்குள்ளே ஒரு டேட்டாவை வைக்கிறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, DBMS, which means database management system. இது என்ன பண்ணுது, it is collection of program. அதில் என்ன பண்ணுவோம், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருப்போம், which enables its user to access the database, manipulate data and help and representation of data. So listen it carefully. User வந்து என்ன பண்றாங்க, டேட்டா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யூசர் என்ன பண்றாங்க, டேட்டா கொடுக்குறாங்க. அதை DBMS ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வைக்குது. இதுதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாவில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, டேட்டா பேஸில் அந்த இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணுது. DBMSல என்ன பண்ணுறீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் மேனிப்புலேட் மீன்ஸ் அப்டேட், ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கமாண்ட்ஸ் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அப்போ டேட்டா பேஸ் என்ன பண்ணுது, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு சாஃப்ட்வேரை ஹெல்ப்பாக கேட்குது. அதெல்லாம் சேர்ந்தது தான் DBMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாஸ் இந்த லெசன் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன அசியூம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, லிசன் இட் கேர்ஃபுல்லி. இதுதான் டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட் நேம் மிக்கி, பேட், ஒண்டர் அப்படின்னு இருக்கா, லாஸ்ட் நேம் இருக்கு, அவங்களோட அட்ரஸ் இருக்கு, சிட்டி இருக்கு, ஏஜ் இருக்கு இல்லையா. இது ஒரு டேட்டாஸ், அந்த நேமுக்கான டேட்டா இல்லையா. மிக்கியோட டேட்டா என்ன, அவரோட லாஸ்ட் நேம் மவுஸ், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட சிட்டி நேம், அவங்களோட ஏஜ். ஸோ அவங்களோட டேட்டாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரு டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. மிக்கி அப்படிங்கிறது ஒரு டேபிளில் ரோவாக ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு தி ரிலேஷன். ஸோ இது அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு டேட்டா பேஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு டேபிள் காலத்தை தான் மைண்டில் கொண்டு வந்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் எவல்யூஷன் ஆஃப் தி டேட்டாபேஸ். ஸோ எவல்யூஷன் ஆஃப் தி டேட்டாபேஸில் என்ன பார்த்தோம், ஸோ எப்படி அதை எவல்யூஷன் மீன்ஸ் அது எந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகே, லெட் வி see that. எவல்யூஷன் இஸ் நத்திங் பட், இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சாங்க, பஞ்ச் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாத்தையுமே. இப்போ கிடையாது, நியர்லி 17 and 80 அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிங் த டேட்டா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வேரியஸ் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்தது தான் என்னது, பஞ்சுடு கார்டு. பஞ்சுடு கார்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ். நீங்கள் இன்புட் டிவைஸில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் லெசனில் இல்லையா. ஓகே, அண்ட் தென் இன்புட் டிவைஸில் பஞ்சுடு கார்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க, ஸ்டோரிங் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணாங்க. பட் அதில் நிறைய ஃபைல்ஸ் யூஸ் பண்ண முடியல, ஒரு பர்டிகுலர் சைஸ் மட்டும்தான் அதோட தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ஃபைல் சிஸ்டம் இஸ் தி ப்ரொசீடர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஃபைல் சிஸ்டம்னா ஃபைலில் ரிட்டனாக எழுதி வைக்கிறது, ரிட்டனாக பிரிண்ட் பண்ணி வைக்கிறது கம்ப்யூட்டர்லேருந்து. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய
என்ன வந்துச்சுன்னா லிமிடேஷன், விச் மீன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஏன் அப்படின்னா சில நாள் அந்த பிரிண்டிங் இல்லாமல் போயிடும். அண்ட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு சைஸுக்கு மேலே அதை பண்ண முடியல, நிறைய சைஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதில் ஸ்டோர் பண்ண முடியல. பஞ்ச் ரெக்கார்ட்லேயும் அதான் ட்ராபேக்காக இருந்துச்சு, நிறைய சைஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியல. அண்ட் தென் ஃபைல் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரிவேர் ஸ்டோர்டு இன் த ஃபைல். ஓகே. And then various access methods in the file system were indexed, random and sequential access. So ஒரு ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் மீன்ஸ் தேடுறது, சர்ச் பண்ணுறது இல்லையா. அண்ட் தென் ரேண்டம் மீன்ஸ் ரேண்டமாக ஒரு ஃபைலை எடுக்கலாம், ஒன் பை ஒன்னாக எடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப வருஷத்துக்கு அவங்களால வச்சுக்க முடியல. டியூரபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் எங்கே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது இதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது, லிமிடேஷன் மீன்ஸ் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். First one is the data duplication. What is data duplication? So data duplication அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரே டேட்டா ரிப்பீட்டடாக இருந்தால் அந்த டேட்டா டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? ஒரே டேட்டா ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா, சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங், thus created multiple copy of same data wasting the space. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன், ஓகேவா. விஜய்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து 11th இப்போ படிக்கிறாங்க கரண்ட் இயரில். அப்படி படிக்கும்போது அவங்க 12th ஷிஃப்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்க, 12th சேஞ்ச் ஆகும்போது அவங்களோட டீட்டெயில்ஸை நான் 12ன்னு போட்டு சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லாமல் புதுசாக அவங்களோட டீட்டெயிலை நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், தட் இஸ் டேட்டா டியூப்ளிகேஷன். 11th அவங்களோட காப்பி இருக்கும், 12th அவங்களோட காப்பி இருக்கும் இல்லையா, அது வந்து வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹை மெயின்டெனன்ஸ். ஹை மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா ஹூ அக்சஸ் திஸ், யார் இதை அக்சஸ் யூஸ் பண்ண முடியும், எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், அதுதான் அக்சஸ் கண்ட்ரோல். அப்படி அக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரும்போது டேட்டாவை அது வெரிஃபை பண்ணும் இல்லையா. டேட்டானா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணும். வெரிஃபைங் த டேட்டா கன்சிஸ்டன்சி நீட்ஸ் த ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அப்போ அதுக்கு என்ன ஆகுது, நிறைய காஸ்ட் ஆகுது. அக்சஸ் கண்ட்ரோல்னு கொண்டு வரும்பொழுதே நிறைய காஸ்ட் ஆகுறதுனால என்ன பண்ணுறாங்க, அது ஒரு ட்ராபேக் ஃபைல் சிஸ்டத்தில். நெக்ஸ்ட் ஒன்று செக்யூரிட்டி. லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடட் டு த டேட்டா. ஒரு டேட்டாவுக்கும் கம்மியான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது, அந்த அளவு சேஃப்டியாக இல்லை. ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கான சேஃப்டி வந்து ஃபைல் சிஸ்டத்தில் இல்லை. ஸோ தீஸ் ஆர் த லிமிடேஷன் ஃபார் த ஃபைல் சிஸ்டம். டேட்டா டியூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி. ஸோ database system become popular to overcome means rectify, ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுது. ஓவர்கம் above limitation of the file system. ஸோ வாட் இஸ் டேட்டாபேஸ் சிஸ்டம்? நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், அதுதான் என்னது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களோட டேட்டாஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிபிஎம்எஸ் கான்செப்ட். ஸோ டிபிஎம்எஸ்னா என்ன சொல்கிறேன், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம், கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் த டேட்டாபேஸ். ஓகே. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமர் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், ரிட்ரீவ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். மேனேஜ் மீன்ஸ் நத்திங் பட் நீங்கள் அதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரீங்களோ, எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் மேனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிபிஎம்எஸ் கான்செப்ட். அதில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் எதுக்கு, செக்யூரிட்டிக்காக அதில் என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். There exist few standards that are applicable to all form of database management system like RDBMS, Relational Database Management, and Object Database Management System, ODBMS. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ RDBMS, ODBMS இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையில். All DBMS adheres to the following two basic concepts. Okay, so இந்த RDBMS ODBMS ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு. First one is the ACID property. This is the most important 3 mark. ஓகேவா, மேலே நான் இந்த டியூப்ளிகேஷன், டேட்டா டியூப்ளிகேஷன், ஹை மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி சொன்னேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 3 மார்க்ஸில் வரும். ஆசிட் ப்ராப்பர்ட்டி. ஆசிட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுக்கான அக்ரம் என்ன அப்படின்னா, A for atomicity, C for consistency, I for isolation, D for durability. ஸோ இது நாலுத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. How it is possible? Let me see that. Atomicity follows the thumb rule. What is meant by thumb rule? All or nothing. All or nothing தான் நம்ம என்ன சொல்கிறோம், thumb rule சொல்கிறோம். What is all or nothing? Let me see that. While updating the data in the database,
நான் ஒரு டேட்டா பேஸ்ல அப்டேட் பண்றேன். அப்டேட் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு விஷயத்தை, ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை அப்டேட் பண்றேன், சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? அப்படி பண்ணும்பொழுது ஃபார் த யூசர் பெர்ஃபார்மிங் த அப்டேட் ஆப்ஷன், that update operation is called the transaction and it either commit or aborts. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 11th 12th போகிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்டோட நேம் சொன்னேன் இல்லையா, விஜய்ங்கிற ஒரு பையன் 11th 12th ஷிஃப்ட் ஆகிறான். அப்போது நான் என்ன பண்ணணும், 11th என்னென்ன டீட்டெயில்ஸ் அவனுக்கு மாற்றணும், 11th அவனோட ரோல் நம்பர் இருக்கிறது என்னவா ரோல் நம்பர் இருக்கும், எக்ஸாம் நம்பர் மாறும் இல்லையா, 12th அவனோட ஸ்டாண்டர்ட் மாறும். இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி நான் கிளிக் பண்ண உடனே கமிட் அப்படிங்கிற கமாண்ட் வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி இல்லை அபார்ட்னு வந்துச்சுன்னா அந்த கமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? இதான் நம்ம அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆல் ஆர் நத்திங். ஆல்னா எல்லாமே அப்டேட் ஆகும், நத்திங்னா ஒண்ணுமே ஆகாது, இந்த சேஞ்சஸே மாறாது. தட் இஸ் கால்ட் ஆல் ஆர் நத்திங். ஸோ அட்டாமிசிட்டியில் என்ன பண்றாங்க, அப்டேட் பண்றாங்க. அப்டேட் பண்றதுக்கான இன்னொரு பேர் என்ன, டிரான்சாக்ஷன். அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 2 கமாண்ட் வரும். சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டிங் அப்படிங்கிறது கமிட், and then updating failure அப்படிங்கிறது aborts. Okay, is that clear? Okay, next one is the consistency. What is mean by consistency? எந்த நிலைமையிலையும் மாறவே மாறாது, அதுதான் consistency. At any cost, at any situation, it cannot be changed. அதோட நிலையை அது கண்டிப்பா மாத்திக்காது. Okay, consistency ensures that the change in data value to be constant at any situation. அது எப்பவுமே என்னவா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். given instances it cannot change. ஓகேவா? this property help in the successful transaction. ஸோ என்ன பண்ணும், ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும். ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் ஐசோலேஷன்? தனிமைப்படுத்துறதுமாங்க. இப்போ குவாரண்டைனில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைனா ஐசோலேட் பண்ணியிருக்காங்க அப்படிம்பாங்க, பிகாஸ் தனிமைப்படுத்துறது. ஸோ இது டேட்டா பேஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, லெட் வி see that. ஒரு டேட்டா தனியாக இருக்கணும், அதோட ரிப்ளிகேஷன் இல்லாமல். ரிப்ளிகேஷன் மீன்ஸ் காப்பி இல்லாமல். ஓகே, isolation property is needed during the concurrent process. concurrent means ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை பண்ணுறத concurrent அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் யூசர். ஸோ ஒரே நேரத்தில் டிரான்சாக்ஷன், which means விஜய் அப்படிங்கிற பையன் 11th 12th போகிறான்னு சொல்லிட்டேன் இல்லையா, அவனோட டீட்டெயில்ஸ் எதுக்கு கேட்குறாங்க, ஸ்போர்ட்ஸில் கேட்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்டிகுலர்ஸில் கேட்குறாங்க, அகாடமிக் பர்டிகுலர்ஸில் கேட்குறாங்க, அண்ட் தென் அவன் ஃபைன் ஆர்ட்ஸ் டான்ஸ் சிங்கிங்கில் இருந்தானா அந்த இடத்துல கேட்குறான். அப்போ 3 விஷயத்துக்காக ஒரு பையன் அக்சஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவனோட 3 டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக, 3 யூசர் அவனோட நேமை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு யூசரை அக்சஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கன்கரண்ட் டிரான்சாக்ஷன். அட் ஏ டைம் நிறைய பேர் அதை அக்சஸ் பண்ணுறது. ஓகே, when the multiple user do the transaction by accessing the same object at the same time. ஒரே ஆப்ஜெக்ட், விஜய்ங்கிறது ஒரே ஆப்ஜெக்ட், at the same timeல எல்லாரும் அக்சஸ் பண்ணும்பொழுது ஓகே, the transaction is known as the concurrent transaction. Is that clear? Okay, and then to prevent the conflict in database update. So அந்த conflict means அந்த மோதல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. that is called the isolation. அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். the transaction are isolated from other user and serialized. what is mean by serialized? sequenced அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ isolate means ரிப்பீட்டடாக இருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஐசோலேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டி மீன்ஸ் ஹவு லாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டியூரபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த சிஸ்டம்ஸ் எபிலிட்டி டு ரிகவர் ஆல் த கமிட்டட் டிரான்சாக்ஷன். ஸோ சிஸ்டமுக்கு என்ன இருக்கணும், எபிலிட்டி மீன்ஸ் கேன் டூ. அதனால் என்ன பண்ண முடியணும், எல்லா டிரான்சாக்ஷனையும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியணும். எப்போ அப்படின்னா டியூரிங் த ஃபெயில் ஆஃப் த ஸ்டோரேஜ் ஆர் த சிஸ்டம். டியூரபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி ஏதோ ஒரு சிஸ்டமில் ஃபால்ட் வந்துருச்சு, டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரெக்கவர் பண்ணி முன்னாடி இருந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும். அந்த ஃபெசிலிட்டியும் டேட்டா பேஸில் கண்டிப்பாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் த டியூரபிலிட்டி. லிசன் இட் கேர்ஃபுல்லி. சிஸ்டம்ஸ் எபிலிட்டி டு ரெக்கவர் ஆல் த கமிட்டட் டிரான்சாக்ஷன். எல்லா டிரான்சாக்ஷனும் என்ன பண்ணணும், டியூரிங் த ஃபெயிலியர் ஆர் எனி ப்ராப்ளம் இன் த சிஸ்டம். ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு சிஸ்டத்தில், இல்லைனா ஸ்டோரேஜ்லனா முன்னாடியே இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து ரிட்ரீவ் பண்ணி ரெக்கவர் பண்ணி நம்மள்கிட்ட கொடுக்கணும். எதோட வேலை, டியூரபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிற டேட்டா பேஸோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். ஸோ கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங், இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரியுது பாருங்களேன். Let me see that. What is the DBMS mechanism? What is the mechanism? Mechanism அப்படின்னாவே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
used for data sharing. What is a data sharing? நான் வந்து இப்போ அந்த விஜய்ங்கிற பையன் இருக்கான் இல்லையா, அவனோட பர்டிகுலர்ஸ், ஸ்கூல் பர்டிகுலர்ஸ், அகாடமிக் பர்டிகுலர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்டிகுலர்ஸ் அண்ட் தென் ஃபைனான்ஸ், அவன் டான்ஸ், சிங்கிங், ட்ராமா இந்த மாதிரியான விஷயங்களை இன்ட்ரெஸ்டாக இருந்தானா இந்த 3 விஷயத்தையும் என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக அவன் பற்றின விஜய்ங்கிற ஒரு ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷனை 3 பேருக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லையா. ஸ்போர்ட்ஸ்னா பிடி மாஸ்டர்கிட்ட கொடுப்பேன், ஓகே, அண்ட் தென் அகாடமிக்னா அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுப்பேன், ஃபைனான்ஸ்னா அதுக்கு யார் இன்சார்ஜோ அந்த ஸ்டாஃப் கிட்ட கொடுப்பேன். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு டேட்டாவை நான் ஷேர் பண்ணுறேன் 3 பேருக்கு இல்லையா, அதுதான் கன்கரன்சி கண்ட்ரோல். ஸோ என்னோட நாலேஜுக்காக தான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், என்னோட நாலேஜில் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். when the same data is shared among the multiple users, நிறைய பேத்துக்கு ஒரே டேட்டாவை நான் சென்ட் பண்ணும் பொழுது ப்ராப்பர் அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் நீடட் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் சேஞ்சிங் த அப்ளிகேஷன் டேட்டா ஐட்டம் இஸ் கண்ட்ரோல்டு த்ரூ லாக்கிங். ஸோ அந்த இடத்துல நான் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்னோட அனுமதி, என்னோட பெர்மிஷன் இருந்தால் தான் அந்த 3 பேரை என்ன பண்ண முடியும், இந்த டீட்டெயில்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, சேஞ்சிங் த அப்ளிகேஷன், அதில் எந்த ஒரு அப்டேஷனும் அவங்களால கொடுக்க முடியும். சேஞ்சிங் த அப்ளிகேஷன் மீன்ஸ் அவங்க அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது. ஓகேவா, கண்ட்ரோல்டு த்ரூ த லாக்கிங். நெக்ஸ்ட் 3.2 டேட்டாபேஸ் மாடல்ஸ். ஸோ வாட் இஸ் டேட்டாபேஸ் மாடல்? டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஆர்கிடெக்ட் கிட்ட போயிட்டு அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதை நம்ம என்ன சொல்லுவோம், லாஜிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், லாஜிக்கல் டிசைன். ஓகே, செகண்ட் என்ன பண்ணுவோம், அதை பில்டப் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜினியர் கிட்ட போவோம், ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுவார், அது தனியாக மேப் போட்டு தருவார், அவர் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் போட்டு தருவார். ஸோ ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார், லாஜிக்கல் டிசைன் ப்ளூ பிரிண்ட் போட்டு தருவார். இன்ஜினியர் அது ஒரு ஸ்ட்ரக்சராக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பார் கட்டுறதுக்கு. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக நமக்கு ஒரு ஹோமாக கையில் வருது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம டேட்டாபேஸ் மாடல்னு சொல்லுவோம். The database technology came into the existence in terms of model with relation and object ரிலேஷனல் பிஹேவியர். ஸோ இந்த இடத்துல லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை தான் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ என்னென்ன மேஜர் மாடல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஹைரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாடல். ஹைரார்ச்சிக்கல் அப்படின்னாவே ஸ்ட்ரக்சராக இருக்கும், ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாடல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா IMS, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதை சார்ந்து தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், IBM's first DBMS. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து IBM இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு முக்கியமான DBMS, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு DBMS சாஃப்ட்வேர் இதுதான். இன் திஸ் மாடல், இந்த மாடலில் என்ன பண்ணுறாங்க, ஈச் ரெக்கார்ட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் தி பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் லைக் அ ட்ரீ ஸ்ட்ரக்சர். இது ட்ரீ ஸ்ட்ரக்சர் தானே. கம்பெனி அப்படிங்கிறது ரூட், யூசர், மிஷின்ஸ், டிவைசஸ் எல்லாமே பிரான்ச்சஸ், அதுக்கு கீழே இருக்கிற மார்க்கெட்டிங் பர்சனல்ஸ் எல்லாமே சப் பிரான்ச்சஸ். ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ ஈச் ரெக்கார்டு, வாட் இஸ் மீன் பை ரெக்கார்ட், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட் காமிச்சேன் இல்லையா. ஒரு மைக்கேல் அப்படிங்கிறது இருக்காருன்னா அவரோட டீட்டெயில் எல்லாமே ஒரே ரோல ஸ்டோர் ஆயிருக்கும், அது ஒரு ரெக்கார்டு. Each and every row is called the record. Okay, the collection of record is called the record types. அப்போ ஒரு ரெக்கார்டையும் கலெக்ட் பண்ணும்போது அது ஒரு ரெக்கார்ட் டைப்பாக மாறுது, விச் ஆர் ஈக்குவலன் டு த டேபிள்ஸ் இன் தி ரிலேஷனல் மாடல். ஒரு டேபிள்குள்ளே தானே ரோஸ் அண்ட் காலம் இருக்குது. டேபிள் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இல்லையா. அதில் ஒரு ரோவையும் என்ன சொல்கிறோம் நம்ம, ஒரு ரோவையும் என்ன சொல்கிறோம், ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்டு தான் நம்ம டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். The individual records are the equal to row. ஒரு ரெக்கார்டு நம்ம என்ன சொல்கிறோம், ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரெக்கார்ட் இஸ் நத்திங் பட் த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஒரே ஆப்ஜெக்டோட நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் தி above மாடல் we have many advantages. இந்த ஹைரார்ச்சிக்கல் மாடலில் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். லெஸ் ரிடண்டன்ட் டேட்டா. வாட் இஸ் மீன் பை ரிடண்டன்ட், விச் மீன்ஸ் காப்பி ஆகிறது, டியூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணும். அண்ட் தென் எஃபிஷியன்ஸ் சர்ச், கம்மியாக அதில் தேடலாம், ஈஸியாக நம்ம தேடும் பொழுது நமக்கானது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் டேட்டா இன்டெகிரிட்டி, விச் மீன்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நம்ம டேட்டா, யாருக்கும் லீக் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி. ஓகே, திஸ் மாடல்ஸ் ஆல்சோ ஹாவ் த லிமிட்டேஷன் மீன்ஸ் ட்ராபேக்ஸ். ஓகே, லைக் காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் இதுக்கு மேலே இதை டெவலப் பண்ண முடியாது, அதோட ஸ்டேஜ் அவ்வளோதான். ஓகேவா. டிஃபிகல்ட்டி இன் ஹேண்ட்லிங் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மெனி டு மெனி, ஒன் டு மெனி, இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி ER மாடலில் படிப்பீங்க. ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்க நெட்வொர்க் மாடல். ஸோ லிசன் த பிக்சர் கேர்ஃபுல்லி. கம்பெனி அப்படிங்கிறது ரூட்னு சொல்லியாச்சு. அந்த கம்பெனியில் இருக்கிற யூசர், மிஷின், டிவைசஸ், அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே என்னது பிரான்ச்சஸ். அதுக்கு கீழே மார்க்கெட்டிங், பர்சனல் இருக்கு இல்லையா, அது என்னது சப் பிரான்ச்சஸ். ஸோ ஹைரார்ச்சிக்கல் மீன்ஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கும்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். பேரண்ட் அண்ட் சில்ட்ரன். அப்போது கம்பெனிங்கிறது பேரண்ட், யூசர், மிஷின்ஸ், டிவைசஸ், அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சைல்டு. அந்த சைல்டோட சப் சைல்டு தான் யாரு, மார்க்கெட்டிங், பர்சனல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க நெட்வொர்க் மாடல். The first developed network data model was IDS, Integrated Data Store. Integrated Data Store அதை எங்க டெவலப் பண்ணாங்க, ஹனிவெல் அப்படிங்கிற கம்பெனி தான் அதை டெவலப் பண்ணாங்க. IDS, Integrated Data Store. ஸோ இதுவும் என்னது நெட்வொர்க் மாடலுக்கு கான்செப்டோட சிமிலராக தான் இருக்கும். ஒட்டு சிமிலர் டு தி ஹைரார்ச்சிக்கல். நெட்வொர்க் மாடல் இஸ் சிமிலர் டு தி ஹைரார்ச்சிக்கல் மாடல் எக்ஸப்ட் தட் இஸ் திஸ் each member can have more than one owner. அதென்ன each can more than one owner? Let me see that. இது அதில் வந்து ஒன் டு மெனி. ஒன் மீன்ஸ் ஒரு கம்பெனி, ஒன் மெனி யூசர்ஸ் இருந்தாலே இது வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஓகே, திஸ் மாடல் ஐடென்டிஃபை த 3 டேட்டாபேஸ் காம்போனன்ட்ஸ். லெட் மீ see that. ஏபிசி அப்படிங்கிற காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். அந்த ஸ்டூடெண்ட் ஏபிசி காலேஜில் என்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட்டுக்கான லைப்ரரி இருக்குது, ஜென்ரல் லைப்ரரி இருக்குது இல்லையா, காலேஜ் லைப்ரரி. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், அவனுக்கு வேணும்னா காலேஜ் லைப்ரரி போவான், இல்லைனா டிபார்ட்மெண்ட் லைப்ரரி போவான். திஸ் இஸ் த மெனி டு மெனி கான்செப்ட். இதுவும் ஹைரார்ச்சிக்கல் மாதிரி தான் நெட்வொர்க். ஆனால் என்ன கான்செப்ட் இல்லை, அதில் ஒன் டு மெனி, ஒரே ஒரு பேரண்ட் இருப்பாங்க, நிறைய சைல்டு இருப்பாங்க. இங்கே நிறைய சைல்டும் இருப்பாங்க, நிறைய பேரண்ட்டும் இருப்பாங்க. ஓகே, மெனி பேரண்ட் மெனி சைல்டு. ஓகே, அப்போ ஏபிசிங்கிறது பேரண்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிறது பேரண்ட். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய சைல்டு இருக்கு. அப்போ காலேஜில் 2 லைப்ரரி இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டும் 2 லைப்ரரி அக்சஸ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் 3 காம்போனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி நெட்வொர்க் ஸ்கீமா. வாட் இஸ் நெட்வொர்க் ஸ்கீமா? ஸ்கீமா இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரக்சர். ஸ்கீமா அப்படின்னாவே டேட்டா பேஸில் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர். ஸ்கீமா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ் இப்படி தான் இருக்கணும், ஒரு டேட்டா பேஸ் டேபிளால் மேடப் ஆகிருக்கணும், அதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களை அதை ஐடென்டிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் சப் ஸ்கீமா. சப் ஸ்கீமா என்ன பண்ணும், ஸ்கீமானா ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டேன். வாட் இஸ் சப் ஸ்கீமா? கண்ட்ரோல்ஸ் ஆன் வியூ ஆஃப் த டேட்டா பேஸ் ஃபார் த யூசர். ஒரு யூசர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதில் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா, கெஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு, யூசர் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கும். கெஸ்ட் ஒரு விண்டோவில் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு விண்டோவில் இருக்கும், யூசர் ஒரு விண்டோவில் இருக்கும். அப்போது யார் எதை அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, நீங்கள் எல்லாத்தையும் போய் டச் பண்ணிட முடியாது. அதே மாதிரி எந்த டேட்டாவை நம்ம பார்க்கணும், நம்ம வியூ பண்ணி பார்க்கணுங்கிற கண்ட்ரோல் எங்கே இருக்கும், சப்ஸ்கீமால இருக்கும். ஓகேவா, அட்மின் தான் என்ன பண்ணுவார், அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவார். நெக்ஸ்ட் பாருங்க லாங்குவேஜ். லாங்குவேஜ் என்ன பண்ணும், எப்படி யார் அக்சஸ் பண்ணுறது அந்த டேட்டா பேஸ். ஓகே, பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் அக்சஸிங் த டேட்டா பேஸ். ஹூ கேன் அக்சஸ் த டேட்டா பேஸ். ஓகே, த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் மாடல் இஸ் டு எபிலிட்டி ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப். இதில் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா. ஈஸி டேட்டா அக்சஸ், ஈஸியாக அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணி ஷேர் பண்ண முடியும். டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். இன்டெகிரிட்டி மீன்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் டேட்டா வித்தவுட் எனி லீக்கேஜ். அண்ட் தென் இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் எதையும் சார்ந்து இருக்காது, ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும். த லிமிட்டேஷன், வாட் ஆர் த ட்ராபேக்ஸ்? நெட்வொர்க் மாடல் இஸ் அ டிஃபிகல்ட்டி இன் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ். டிசைன் மீன்ஸ் அதை ஈஸியாக நம்மளால அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வர முடியாது, மெயின்டைன் பண்ணுறது நிறைய செலவாகும், காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த நெட்வொர்க் மாடல். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் மாடல் பாருங்கள். ஆரக்கிள், DB2. ஆரக்கிள் அண்ட் DB2 அப்படிங்கிறது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர்ஸ். ஆரக்கிள் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு DBMS சாஃப்ட்வேர், இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. DB2 அப்படிங்கிறது IBM கம்பெனியில் யூஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது என்ன பண்ணும், ரிலேஷனல் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன் வந்து ஒரு டேபிள்னு சொல்லுவோம். ரிலேஷனல்லாம் என்ன சொல்லுவோம், ஒரு டேபிள். ரிலேஷனல் மீன்ஸ் ஒரு டேபிளில் ஒரு ரெக்கார்டு இருக்குன்னா அதுதான் ரிலேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், உங்களுக்கு இந்த மெம்பர், ஐடி, இன்ட்டு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு ரெக்கார்டு. நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பாருங்கள், மெம்பர் குரூப், மெம்பர் ஐடி, நெக்ஸ்ட் ரெக்கார்டு ஐடி இன்ட்டுன்னு இருக்கு இல்லையா. அப்போ ஒரு பாக்ஸும் இதில் உங்களுக்கு என்னது, ஒரு ரிலேஷனல் விச் மீன்ஸ் டேபிள். ஓகே, ஸோ ரிலேஷனல் மாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, டேபிள்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, டேபிள்.
Table consisting the rows and column. Next schema என்ன சொல்றாங்க, முன்னாடியே நம்ம schema என்னன்னு பார்த்தோம் இல்லையா. What is schema? Which means structure அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு காலம், ஒரு டேபிளில் இருக்கிற ரோஸ் அண்ட் காலம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். ரிலேஷனல் அப்படின்னா டேபிள் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்டுங்கும் போது காலம். ஸோ ரிலேஷன்னா டேபிள், ஆட்ரிபியூட்னா காலம், டியூபிள்னா ரோஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வாங்கிக்குவீங்க. This model incorporates the combination of object-oriented programming concept and database technology. So, OOP concept-um DBMS software-um சேர்ந்து இருக்கிறதா இந்த OOPS model. ஓகேவா? Practically, this model serves the base of relational model. The object-oriented model uses the small, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், reusable software. நம்ம எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். There are stored in the object-oriented database. This model efficiency manages the large number of different data types. So, நிறைய data types அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கும் பட் சிங்கிள் ஆப்ஜெக்டை வச்சு. ஓகேவா? Moreover, complex behavior are handled efficiently using the OOPS concept. ஸோ ரொம்ப அதிகமாக காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் நிறைய கஷ்டமாக இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஊப்ஸ் கான்செப்டில் என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் ஊப் கான்செப்ட் என்ன சொன்னேன், ஒரு ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷனை டீட்டெயில்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன். இதில் நமக்கு ஆப்ஜெக்ட் யார், சேல்ஸ்மேன் தான் ஆப்ஜெக்ட். அப்போது சேல்ஸ்மேனை பற்றி ஹோல் டீட்டெயில் இதில் வந்துடுது இல்லையா. அப்போ சேல்ஸ்மேனோட நேம், ஏஜ், சேலரி ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்துடுது. அவர் ஒர்க்ஸ் இன் டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட், அவரோட நேம், அவரோட பட்ஜெட், மாத சேலரி என்னங்கிறது வந்துடுது. அவரோட பர்சனில் வந்துடுது, அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு. கீழே அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ் அக்கௌண்ட், என்ன அக்கௌண்ட் வச்சிருக்காரு. ஹேஸ் ஆர்டர்ஸ், என்ன ஆர்டர் அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல்ஸ்மேனாக இருக்கிறப்ப அவர் நிறைய பேங்க்குக்கு போக வேண்டியது இருக்கும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு லிவ் அட், அவர் எங்கே இருக்காரு, அவரோட அட்ரஸ்ஸு, அவரோட ஸ்ட்ரீட் நேம், ஸ்ட்ரீட் நம்பர், சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப். ஜிப் மீன்ஸ் பின்கோட். அப்போ சேல்ஸ்மேனுங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இவ்வளோ டீட்டெயில்ஸும் எஃபிஷியண்ட்டாக கேதர் பண்ணுறது ஊப் கான்செப்ட், டேட்டாபேஸ் சிஸ்டமில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் வச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் இட் கேர்ஃபுல்லி. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரோல் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிலேஷன்னு சொல்லியிருக்கோம். அப்போ மிக்கி மவுஸு 123 ஃபேண்டசி வே, இது வந்து ஒரு ரெக்கார்டு டேபிள் இல்லையா. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரிலேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம், டேபிள்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அண்ட் தென் ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் ப்ரைமரி கீ இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். டேபிள் இஸ் த ரிலேஷன். அப்போ இந்த டேபிள் தான் உங்களுக்கு என்னது, ரிலேஷன். கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், ஸ்டேட்டஸ், இது ஒரு டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு டேபிள். அப்போ காலம்னா என்ன, ஆட்ரிபியூட்னா என்ன, உங்களுக்கு கஸ்டமர் ஐடிங்கிறது ஒரு காலம். ஈச் ரோ கஸ்டமர் ஐடியில் கொடுத்துருக்க டேட்டா 1, கூகுள், ஆக்டிவ், இந்த ரோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், டியூபிள் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் தட் கிளியர்? டேபிள்னா ரிலேஷன்னு சொல்லுவோம், காலம்னா ஆட்ரிபியூட், ரோ மீன்ஸ் டியூபிள்னு சொல்லுவோம். ஸோ காலம், ரோ, டேபிள்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம், வாட் இஸ் டேட்டா, டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் என்னென்ன டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், கான்செப்ட் பார்த்தோம், ஆசிட் ப்ராப்பர்ட்டி, கன்கரண்ட், கண்ட்ரோல். ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதை என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இதில் மாடல்ஸ் பார்த்தீங்க, 4 மாடல்ஸ் பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். Students, I hope you understood these topics very well. If you have any doubt, ask in our group. உங்களோட டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் எழுதணும். உங்களோட டெஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. அப்போ நீங்கள் டெஸ்ட்டே எழுதலைன்னா பின்னாடி உங்களுக்கு இன்டர்னல் மார்க் போடும்போது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எல்லா டெஸ்ட்டையும் என்ன பண்ணணும், வித்தவுட் ஸ்கிப் நீங்கள் கண்டிப்பாக விடாமல் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். அந்த மாதிரி வீடியோஸை லிசன் பண்ணி எனக்கு ஹிண்ட்ஸ் அனுப்புகிறீங்க. ஒரு சில பேர் நான் கேட்ட பிறகு அனுப்புகிறீங்க, அதை பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Have a nice day. Do your work properly. Take care of yourself.